ஹாய் வணக்கம், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சங்கரி. ஸோ நான் நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு தாயாக இருந்தாலுமே இதை பண்ணுவாங்க கண்டிப்பாக. சில இடத்துல நம்ம கொண்டு வர முடியாதனாலும் ஃபீல் பண்ணுவான் ஒன்று சாப்பிடும்போது. ஸோ என்னடா சாப்பாடை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. நம்ம ஈவெண்ட்டுக்கு போனால் அங்கே போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போல் நம்ம வேலைக்கு தான் போயிருக்கோம். சார் போன இடத்துல நம்ம சாப்பிடும் போது இலையில எல்லா ஐட்டமும் இருக்கும்போது நம்ம வீட்டில் பிள்ளைங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களே, பட் இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு ஒரு சில மண்டபத்தில் மிஞ்சிரும், அதிகமாகவே மிஞ்சும். ஸோ அதை அங்கேருந்து அதை கவரில் ஒரு சில டைமில் தான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போக முடியும். ஏன்னா ஒரு சில டைம் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போனால் மிஞ்சாது, திரும்ப அது பிள்ளைங்க ஏங்கிரும். அப்படின்றனால என்றைக்கு ஒரு நாள் தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். மீதி டைமில் எனி டைம் கவர் மட்டும் இருக்கும். ஸோ அப்படி கவர் எடுத்துகிட்டு போனோன்னா மிஞ்சிச்சுன்னா கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அமைதியாக வந்துடலாம் அப்படின்ற மைண்டில் தான் நான் ஈவெண்ட்டுக்கு போவேன். ஸோ அப்படி இருக்கும்போதுட்டு அது எப்படியும் வேஸ்ட்டாக போகிற ஃபுட்டு தான். ஸோ அதனால் பர்மிஷன் கேட்டு தான் எடுப்போம். நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாமா, நீங்கள் கீழே போடுற சாப்பாடு தானே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு ஓகேன்றுவாங்க. எங்கள் ஓனராக இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்காரங்களாக இருக்கட்டும், எடுத்துகிட்டு போங்க அப்படின்வாங்க. ஒரு சில ஃபங்க்ஷன்காரங்க மட்டும்தான் இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அந்த டைமில் வேண்டான்ட்டு வந்துடுவோம். ஸோ அப்படி நேற்று வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். என்னால் என்ன எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். பிரிஞ்சி, பன்னீர் டிக்கா எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை பார்த்தோன்னா பாப்பா அது சாப்பாடை பார்த்தோன்னா ஹாப்பி ஆகுதோ இல்லையோ, அது நார்மலாகவே ஐஸ்கிரீம்னா குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு வந்து இந்த ஆரஞ்சை கட் பண்ணிட்டு ஆரஞ்சுக்குள்ளே ஐஸ்கிரீம் வைப்பாங்கல்ல, ஸோ அது அப்புறம் மாம்பழத்துக்குள்ளே ஒரு சில இதெல்லாம் நிறைய இது வைப்பாங்கல்ல. ஸோ அப்படிலாம் வச்சா இன்னும் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கும். ஸோ அது நான் ஆல்ரெடி அங்கே எப்படியும் 1 hour ட்ராவல். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தால் மெல்ட் ஆயிரும், உருகிரும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். சரி ஒரு ஆசைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு நல்ல டைட்டாக ஐஸ் கட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஓரளவுக்கு இருந்துச்சு, கொஞ்சம் மெல்ட் ஆச்சு, பட் ஓரளவுக்கு இருந்துச்சு. தம்பிக்கு பிரிஞ்சினா ரொம்ப பிடிக்கும், பிரியாணினா. ஸோ ஈவெண்ட்டில் போடுறது, மற்றபடி அவன் விரும்பி சாப்பிட மாட்டான், சாம்பார் சாப்பிடுவான் தோசைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா பிள்ளைங்க ஹாப்பி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஊசி சாப்பாடு இலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுல என்ன பெருமை அப்படின்னு. இலையிலேருந்து எடுத்துகிட்டு கொடுக்குறோமோ இல்லை நான் குப்பையிலேருந்து எடுத்து கொடுக்குறோமோ, என் பிள்ளைக்குன்னு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்ல, என் பிள்ளைங்க முகத்தில் சிரிப்பை பார்க்குறேன்ல, அதுக்குன்னு அவங்க வேணும் நம்ம இந்த சாப்பாடை பார்த்துட்டு நில்லுடா தோசை ஊற்றி தரேன், லைட்டர் எடுத்து கொடுத்து தோசை ஊற்றுவான், நில்லுடா ஊற்றி தரேன்டா நில்லுடா. ஸோ நம்ம வந்து அங்கே போடுறத நம்பின்னு நம்ம இல்லை, ஓகேவா? பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறோம், பிள்ளைங்களுக்காக தான் உழைக்கிறோம், பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வேண்டியதெல்லாம் சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து நம்ம சமைச்சு கொடுக்குறோம், நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம ஒரு சில இடத்துல குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போகிற சூழ்நிலையோ இல்லை வெளியே போகிற சூழ்நிலையோ வந்துச்சுன்னா அதுங்களை விட்டுட்டு நமக்கு சாப்பிட தோணாதுல்ல. ஸோ அந்த இதில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால்